welcome the Rockstar DMC! ஆனந்தி, என்னாச்சு? ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க? வேற ஏதாவது பிரச்சனையா? அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. இல்ல, உங்க முகமே சரியில்லை. அன்னைக்கு அம்மா ஹாஸ்பிட்டல்ல இருந்து கோச்சிட்டு வந்ததுக்கு அப்புறம் எல்லா பிரச்சனையுமே சால்வ் ஆயிடுச்சு. ஆனா நீங்க வேற ஏதோ அப்செட்ல இருக்கிற மாதிரியே எனக்கு தோணுது. எதுவா இருந்தாலும் ஓப்பனா சொல்லுங்க. ஆனந்தி, நான் உங்களை தான் கேக்குறேன். ஏன் அமைதியாவே இருக்கீங்க? பேசுங்க. ஐயோ, கௌஷிக் வேற டவுட் வந்து ஆனந்திய கிராஸ் கொஸ்டினா கேட்டுட்டு இருக்காரே. ஆனந்தி, உங்ககிட்ட தான் பேசிக்கிட்டு இருக்கேன். என்ன விஷயம் சொல்லுங்க. ஏங்க, நான் தான் உங்ககிட்ட சொல்லிட்டேனே. ஏன் கேட்டதே கேட்டு தொல்லை பண்றீங்க? தயவு செஞ்சு தப்பா எடுத்துக்காதீங்க. என்ன கொஞ்சம் ஃப்ரீயா விடுங்க. கௌஷிக், நீங்க ஏதோ தப்பா நினைச்சுக்காதீங்க. ஆனந்தி ரொம்ப சென்சிட்டிவ். அன்னைக்கு நடந்த விஷயத்த அவ இன்னும் மைண்ட்லயே வச்சிட்டு இருக்கா. நான் பேசி சரி பண்றேன். நீங்க ஏதோ அத நினைச்சுக்காதீங்க. ஃப்ரீயா விடுங்க. ஆட்டோமேட்டிக்கா அவளே சரியாயிடுவா. ஓகே. தேங்க்ஸ் கௌஷிக். ஏய் 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 நில்றா நில்லு நில்றா ஏய் நில்றா ஏய் ஏய் நில்றா ஏய் நில்றா ஏய் 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 என்ன சீக்கிரமா போடா ஏய் நில்றா விட மாட்டேன்டா உன்னை. ஆனந்தி, கொஞ்சம் தள்ளுங்க. ஆனந்தி, இங்க வா. இந்த சேலை எப்படி இருக்கு? பிடிச்சிருக்கா? தம்பி, எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கு. உனக்கு பிடிச்சிருக்கா? என்ன தம்பி, நல்லா இருக்கா? இந்த டிசைன் நல்லா இருக்குல்ல? அந்த கலர் பாருங்க. அந்த புடவையா? அதோ அதான். தம்பி, இதுவா? ஆனந்தி, இது ஓகேவா? பிரிச்சு காட்டுமா. அந்த வயலட்டை விட இது ரொம்ப நல்லா இருக்கும். பாருங்க. அந்த கிரீன். அதான் அந்த கிரீன் பிரிச்சு காட்டுமா. இந்த கலர் நல்லா இருக்கும். நல்லா இடைவாட்டு. அந்த பிங்க் எடுங்க. அங்க மேல இருக்குல்ல, அதை எடுத்து பிரிச்சு காட்டுங்க. ஏய், என்னாச்சு? எதுக்கு இப்படி அழுதுட்டு இருக்க? ஆனந்தி, உன்கிட்ட தான் கேக்குறேன். எதுக்கு இப்படி அழுதுட்டு இருக்க? யாராச்சும் பார்க்க போறாங்க. என் மனசுக்கு அவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா? என்னால அங்க நிக்க கூட முடியல. நம்ம குடும்பத்துல இருக்கிற அம்மால இருந்து அக்கால இருந்து என் கல்யாணம் நல்லபடியா நடக்கணும்னு முகூர்த்த புடவை எடுத்துட்டு இருக்காங்க. ஆனா எனக்கு இந்த கல்யாணத்துல சுத்தமா விருப்பம் இல்ல. என் மனசு ஃபுல்லா பாலு தான் நிறைஞ்சிருக்கா. எதுக்காக இப்படி ரெட்டு வேஷம் போடுற ஒரு நிலைமை எனக்கு கடவுள் கொடுத்தாருன்னு தெரியல.
நான் ஒரு பையனை காதலிக்கிறேன்னு என் குடும்பத்துக்கிட்ட போய் சொல்லவும் முடியல, சொல்லாமலும் இருக்க முடியல. இந்த மனவேதனை ஒவ்வொரு நிமிஷமும் என்ன போட்டு கொன்னுகிட்டு இருக்கு ஷாலினி. ஆனந்தி, உன்னோட மனவேதனை எனக்கு புரியுது. கொஞ்சம் டைம் கொடு. நிச்சயமா ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்துல உன் லவ் விஷயத்த எழிலண்ணா கிட்ட சொல்லிடுறேன். நான் இதை அவர்கிட்ட சொல்லணும்னு நினைக்கும் போதெல்லாம் அவர் பேங்க் லோன் விஷயமா பரபரப்பா கிளம்பி போயிட்டாரு. இப்ப இங்க பர்ச்சேஸ் முடிச்சிட்டு நம்ம வீட்டுக்கு போவோம்ல, கண்டிப்பா அண்ணனும் அப்ப வந்துருவாரு. அப்ப நம்ம அவர்கிட்ட இந்த விஷயத்த பத்தி பேசி ஒரு நல்ல முடிவா எடுக்கலாம். தயவு செஞ்சு இப்படி அழுது நீ ஏதாவது மாட்டிக்காத. கௌஷிக் வேற உன்னை சந்தேகமா பாத்துக்கிட்டே இருக்காரு. நான் அவர்கிட்ட அவங்க அம்மா ஹாஸ்பிட்டல்ல கோச்சிட்டு போன விஷயத்த பத்தி தான் நீ யோசிச்சுட்டு இருக்கேன்னு அவர்கிட்ட சொல்லியிருக்கேன். தயவு செஞ்சு கண்ணத்தோட. ஏய் நில்றா. டேய் 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 நில்றா. டேய் டேய் நில்றா. கயல், பொறுமையா இருன்னு நீ சொன்ன ஒரே வார்த்தைக்காக தான் நான் இப்ப ஓடிக்கிட்டு இருக்கேன். ஆனா எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்கு. டேய் டேய் நில்றா. டேய் 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 எதுக்குடா பார்த்து பயந்து ஓடுற? புடி மச்சான் அவன. ஏண்டா பொம்பள மாதிரி பார்த்து பயந்து ஓடுற? உனக்குலாம் எதுக்குடா பேண்ட் செட்ட? புடவை எடுத்து கட்டிக்கடா. நான் தான் சொல்றேன்ல. ஆனந்தி எதுக்காக இப்படி அழுதுட்டு இருக்கா? ஐயோ, அங்க பாரு. ஆனந்தி